என்ன கஸ்தூரி, எதுக்கு சுசித்ராவை மேலே கூட்டிகிட்டு வந்தீங்க? இல்லை, இவ உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா, அதான். எதுவாக இருந்தாலும் கீழே வந்ததும் சொல்லியிருக்கலாமே. எதுக்கு அவளை சிரமப்பட்டு மேலே கூட்டிகிட்டு வரீங்க? என்னம்மா? அங்கிள், எங்க அப்பாவை பத்தி. உங்க அப்பாவை பத்தி என்ன? அவர் வந்து சொல்லு. அங்கிள், எங்க அப்பா. என்னங்க சுசித்ரா என்ன சொல்ல வர? எனக்கு ஒண்ணுமே புரியல. அது சுசித்ராவோட அப்பா இருக்கார்ல, அவரு. ஒன் செகண்ட். ஹலோ. சொல்லுங்க மிஸ்டர் கரிகாலன். சரி சரி, எதுக்கு நீங்கள் யோசிக்கிறீங்க? கொண்டு போய் அவனை லாக்அப்பில் வச்சு போலீஸ் மரியாதைனா என்னங்கிறத புரிய வைங்க. அம்மா, போலீஸ் மரியாதைனா என்னம்மா? தப்பு பண்ணவங்க கிட்டேருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக அடிச்சு உதைப்பாங்க. அப்போ நம்ம அப்பாவே அது மாதிரி தான் அடிப்பாங்களா? அம்மா, எனக்கு ரொம்ப பயமா இருக்குமா. அங்கிள் கிட்ட இத பத்தி எதுவும் சொல்ல வேண்டாமா? ப்ளீஸ்மா, ப்ளீஸ். தப்பு பண்ணவங்க நம்ம குடும்பத்தை சேர்ந்தவங்க இருந்தாலும் சரி, சும்மா விடவே கூடாது. நமக்கு நம்ம கடமை தான் முக்கியம். புரிஞ்சுதா? ஓகே. சாரி, ஒரு முக்கியமான கால். என்ன சுசித்ரா அவங்க அப்பாவை பற்றி இதை சொல்ல வந்தால? அது வந்து சுசித்ராவுக்கு அவங்க அப்பாவை பார்க்கணுமா? இதுக்கு அவ்வளோ பெரிய பதட்டம்? நான் என்னமோ எதுன்னு பயந்துட்டேன். அன்னைக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டில் கையெழுத்து போட்டப்போ கூட சுசித்ரா அவங்க அப்பாவை நினச்ச அழுதான்னு சுபத்ரா என்கிட்ட சொன்னா. நீங்கள் ஒரு பத்தின டீட்டெயில்ஸ் தான் என்கிட்ட கொடுங்க, கூடிய சீக்கிரம் கண்டுபிடிச்சிடலாம். கிரிமினல்ஸை கண்டுபிடிக்கிறது தான் ரொம்ப கஷ்டம். நல்ல உங்களை ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். வா சுபத்ரா, நீயே உங்கள்கிட்ட சொல்லு. சுசித்ராவை உங்கள் அம்மாவை நம்பவே மாட்டுறாங்க. உங்கள் அப்பாவை கண்டுபிடிச்சி கொடுத்துருவாரு, எந்த கவலையும் வேணாம், நீயே சொல்லு. என்னங்க நீங்க, உங்க மேல நம்பிக்கை இல்லாமலையா நாங்க உங்க வீட்டில் தங்கியிருக்கோம்? சுசித்ரா சின்ன பொண்ணு, அவளுக்கு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் தெரியாது. நீங்க மெதுவாகவே தேடி கண்டுபிடிங்க. இந்தானே பாவண்ணே சுசித்ரா, மனசுலயும் ஊனும் கால்லயும் ஊனும். ஆமா, அவ காலை பத்தி ஹாஸ்பிட்டல் என்ன சொன்னாங்க? அந்த ஸ்பெஷல் டாக்டர் ஃபாரின் ட்ரிப்ல இருக்காரா. அவர் வந்ததுக்கு அப்புறம் ஆபரேஷனுக்கு அப்பாயின்மெண்ட் கிடைச்சிடும். அவ காலை மட்டும் நம்ம சரி பண்ணிட்டா இந்த உலகத்துல அதை விட வேற சந்தோஷம் எதுவும் இருக்க முடியாது. நீ கஸ்தூரி கிட்ட பேசி சுசித்ரா அப்பாவை பற்றின டீட்டெயில்ஸ்லாம் கலெக்ட் பண்ணி வை. ரெண்டு ஒன்றுத்தையும் சரி பண்ணிடலாம். நீ போ, நான் முடிச்சுட்டு வரேன். ஆண்டி, ஸ்கூலுக்கு போயிட்டு வந்துட்டியா? போயிட்டு வந்துட்டேன் ஆண்டி. ஸ்கூல்ல என்ன சொன்னாங்க? இன்ஸ்பெக்ஷன் வந்தாங்க, பாடத்துலேருந்து கேள்வி கேட்டாங்க. எல்லா கேள்விக்கும் நான் மட்டும்தான் சரியான பதில் சொன்னேன். வெரி குட். இன்ஸ்பெக்ஷன் வந்தவங்க போனதும் எங்கள் கிளாஸ் டீச்சர் என்னை கூப்பிட்டு எல்லாரும் முன்னாடி பாராட்டி பேசினாங்க. எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது ஆண்டி. பின்ன நீ பண்ணது சின்ன விஷயமா? எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா? உன் கிளாஸோட மானத்தையே நீ காப்பாத்திருக்க. இந்த ஸ்வெட்டர் யாருக்கு ஆண்டி? வயித்துல வளர்ற என் பிள்ளைக்கு.
அதுக்கு எப்படி ஆண்டி போட முடியும்? அதுதான் வயித்துக்குள்ள இருக்கே. வயித்துல இருக்கும்போது போட்டுக்க முடியாதுதான். அதனால பிறந்ததுக்கு அப்புறமா நான் போட்டு விடுவேன். அப்படியா? ஆமா ஆண்டி, அம்மானா குழந்தைக்கு ஸ்வெட்டர் தைச்சு தரணுமா? ம், அப்போ நான் வயித்துல இருக்கிறப்ப எங்க அம்மா எனக்காக ஸ்வெட்டர் தைச்சிருப்பாங்கல்ல? ம், தைச்சிருப்பாங்க. ஸ்வெட்டர் தைச்சவங்க அவங்க கூடயே என்ன வச்சுக்காம ஏன் ஆண்டி இங்கே விட்டுட்டு போயிட்டாங்க? எனக்கு ஸ்வெட்டர் போட்டுக்கணும், அம்மா மடியில் படுத்து தூங்கணும், அவங்க ஊட்டி விட நான் சாப்பிடணும்னு நிறைய ஆசை இருக்கு ஆண்டி. இந்த ஸ்வெட்டரை நீயே வச்சுக்கோ, சரியா? அப்ப தம்பி பாப்பாக்கு? பாப்பாக்கு நான் வேற தைச்சுக்கிறேன். ம், நிஜமாவா? நிஜமாதான். தேங்க்ஸ் ஆண்டி. மடியில படுத்துக்கிறியா? ம். ஷைலஜா, என்ன தனலட்சுமி உங்ககிட்ட ரொம்ப பெட்டாயிட்டா போல இருக்கு? எனக்கு அவ ரொம்ப பெட் ஆயிட்டா. நானும் அவளுக்கு பெட் ஆயிட்டேன். என்னம்மா கண்ணெல்லாம் கலங்கியிருக்கு, அழுதியா என்ன? நான் வர வர ரொம்ப அழுமுஞ்சி ஆயிட்டம்மா. இத பாருமா, உலகத்துல அழறதுக்கு எவ்வளவு விஷயங்கள் இருக்கோ அதே அளவுக்கு சிரிக்கிறதுக்கும் இருக்கு. இதுல நமக்கு எது பிடிக்குதோ இல்ல நம்ம சுபாவம் எப்படியோ அதை பொறுத்து தான் நாம தேர்வு செய்வோம். நீ ரொம்ப இளகிட மனசுக்காரி. உன்னால அடுத்தவங்க கஷ்டத்தை பார்த்து சந்தோஷப்பட முடியாது, அழதான் முடியும். உன் வயித்துல இருக்கிற குழந்தைக்கு கூட அம்மா சந்தோஷமா இருந்தாதான் பிடிக்கும். அதனால கொஞ்ச நாளைக்கு இந்த சென்டிமெண்டல் எமோஷனல் இதெல்லாம் விட்டுடுமா. அப்போ என்ன கெட்டவளா நடந்துக்க சொல்றீங்களா? நான் அந்த அர்த்தத்துல சொல்லலமா. உன் வயித்துல இருக்கிற குழந்தை நல்ல விதமா பிறக்கணுமேன்னு தான் நான் அப்படி சொன்னேன். ஷைலு, கெட்டவங்களா இருக்கிறவங்கள எப்படி நல்லவங்களா மாத்துறது ரொம்ப கஷ்டமோ அதே போல நல்லவங்களா இருக்கிறவங்களையும் கெட்டவங்களா மாத்துறது ரொம்ப கஷ்டம். அதுலயும் ஒன்ன மாத்துறது ரொம்ப கஷ்டம். நான் சும்மா ஒரு பேச்சுக்கு தாமா அப்படி சொன்னேன். என் பிள்ளைக்கு எது சந்தோஷம்னு எனக்கு தெரியாதா? அதுக்கு மட்டும் கைய வெளி நீட்டுற சக்தி இருந்ததுன்னா நான் மத்தவங்களுக்கு உதவி பண்றதுக்கு முன்னாடி என் குழந்தை வந்து உதவி பண்ணிருக்குமா. நீ ரொம்ப வித்தியாசமா திங்க் பண்றமா. உன்னுடைய இந்த பிறவி கண்டிப்பா உனக்கானது இல்ல, அடுத்தவங்களுக்கானதுதான். ஷைலஜா, நீ அடுத்தவங்கள பாத்துக்கிட்டீன்னா கடவுள் உன்னை பாத்துக்குவாரு. நீ நல்லா இருப்ப. இவருக்கு சீக்கிரம் குணமாயிருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வெரி குட் டாக்டர். அப்பா, என்னாச்சு மிஸ்டர் சோமசுந்தரா? ஏன் டென்ஷன் ஆகுறீங்க? ப்ளீஸ் ரிலாக்ஸ், 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 ப்ளீஸ் ரிலாக்ஸ், 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 ரிலாக்ஸ். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல, பயப்படாதீங்க சார். உங்களுக்கு ஒண்ணும் இல்ல,
இத பாருங்க, நீங்க பயப்படாதீங்க. இத பாருங்க, பழையபடி நீங்க நல்லா நடக்க போறீங்க, நல்லா பேச போறீங்க. ப்ளீஸ் கூல் டவுன், கூல் டவுன், கூல் டவுன். ரிலாக்ஸ். ப்ளீஸ் 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 மிஸ்டர் சோமசுந்தரம், ப்ளீஸ் ரிலாக்ஸ், ரிலாக்ஸ் ப்ளீஸ். அப்பா ப்ளீஸ் அமைதியா இருங்க. ஹலோ ஹலோ சிவா தம்பியா? நான் ராஜசேகர் பேசுகிறேன் தம்பி. சொல்லுங்க சார். ஒன்றும் இல்லை, நீங்கள் ராத்திரி வீட்டுக்கு வராதனால மீனா தூங்கவே இல்லை தம்பி. தூங்காமல் உட்காந்து அழுதுகிட்டே இருந்தா. எவ்வளோ சமாதானப்படுத்தியும் கேட்கவே இல்லை தம்பி. காலையில் விடிஞ்சதுக்கப்புறம் கூட ஒரு வேலையும் பார்க்காம எதையோ பறி கொடுத்த மாதிரியே இருந்தா. உங்களை ஒரு தடவை பார்த்தா தான் அவ மாறுவான்னு தோணுது. சரி, நான் வரேன். அவங்கள கவனமாக பார்த்துக்கோங்க. சரி தம்பி. சரி. ஏமா எங்கேம்மா போற? நான் வீட்டுக்கு போறேன். வீட்டுக்கெல்லாம் போக கூடாது, ரூம்குள்ள போ. முடியாது போ. நான் என் வீட்டுக்கு போறேன். சொன்னா கேட்க மாட்டேன். உள்ள போ. நான் உனக்கு எத்தனை தடவை சொல்லிருக்கேன் ரூம் விட்டு வெளிய வர கூடாதுன்னு. உள்ள போ. போக மாட்டேன். நான் இப்ப நீ உள்ள போறியா இல்ல கழுத்தை பிடிச்சு உள்ள தள்ளட்டுமா? நான் வீட்டுக்கு போணும். என்ன விடு. போறல. நான் போணும்னு சொல்றேன்ல. என்ன விடு. நான் வீட்டுக்கு போணும். என்ன பிரச்சனைங்க? டாக்டர், இவங்க வந்து வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிக்கிறாங்க. என்னம்மா, வீட்டுக்கு போகணுமா? ஆமா. உங்களுக்கு தான் உடம்பு சரியில்லை, தனியா எப்படி போக முடியும்? உங்க வீட்ல இருந்து யாராவது வரட்டும், அதுக்கப்புறம் அவங்களோட நான் உங்களை அனுப்பி வைக்கிறேன். அது வரைக்கும் நீங்க உள்ள போய் ரெஸ்ட் எடுங்க. போங்க. என்ன ரேவதி இது? பேஷண்ட்ஸ் கிட்ட எப்படியா பிஹேவ் பண்றது? அவங்க மனநிலை சரியில்லாதவங்க. நம்மள மாதிரி நார்மலா இருந்தா பரவாயில்ல. நாம எப்படி நினைக்கிறோமோ அவங்களால அப்படி நடந்துக்க முடியாது. அவங்க எப்படி நினைக்கிறாங்களோ அப்படிதான் நம்ம நடந்துக்கணும். என்ன புரிஞ்சுதா? சாரி டாக்டர். இனிமையாவது பேஷண்ட்ஸ் கிட்ட அன்பா பேசி பழகுங்க. ஓகே? போங்க. ஓகே டாக்டர். ரொம்ப டென்ஷனா இருக்காரு. தூக்கம் வர்றதுக்கு இன்ஜெக்ஷன் போட்டிருக்கேன். அவர் மனசுல ஏதோ ஒரு சம்பவம் ரொம்ப ஆழமா பாதிச்சிருக்கு. அது ஞாபகத்துக்கு வரும்போதெல்லாம் இப்படி டென்ஷன் ஆயிடுறாரு. டென்ஷன் மட்டும் ஆகாம இருந்திருந்தா என்னைக்கோ அவரு நல்ல குணமாயிருப்பாரு. அவருக்கு பேச்சு மட்டும் வந்துருச்சுன்னா அது என்ன சம்பவம்னு கண்டுபிடிச்சிடலாம். என்னங்க, அப்பாவை இப்படி பாக்குறதுக்கே எனக்கு ரொம்ப வேதனையா இருக்கு. எதுக்கு அவருக்கு இந்த கஷ்டம் இல்ல? அவர் மனசு இந்த அளவுக்கு பாதிக்கிற மாதிரி என்ன நடந்திருக்கும்? ஒண்ணுமே புரியல. நம்ம எது மேல அதிகமா நம்பிக்கை வச்சிருக்கோமோ அது எதிர்மறையா நடக்கிறப்போ இந்த மாதிரியான பாதிப்புகள் வருது இயற்கை. ஆனா அது உண்மையான்னு பார்க்கணும். மாமாக்கு முதல்ல பேச்சு வரட்டும், அதுக்கப்புறம் அது உண்மையா பொய்யாங்கிறத மாமாவுக்கு தெளிவுபடுத்தலாம். ஓகே? கவலைப்படாத பாரு. வாங்க. மின்னல் ஒளி விழியாலே நெஞ்சை நீ திறந்தா, சின்ன சின்ன ஊடலோடு சிரிக்க ஏன் மறந்தா, கண்ணில் நிறைந்த கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, கன்னி தமிழே உள்ளம் கலங்காதே, உன்னையல்லாமல் வேறு உறவும் என்னை சேராதே, காற்றும் நானும் காத்து கிடந்த தனிமை தீவினிலே